அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஃபத்குரூனி அஃப்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால அவனுடைய அருள்களின் விளைச்சல்களை நாம சுலபமாக அறுவடை செய்வதற்கான பருவ காலமாக வந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதம் நம்மை அடைந்து நாம விதைப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சதக்கா, தர்மத்தை பத்தி தான். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்ற இந்த ஹதீஸை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் முற்பகல் நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்த பொழுது முலர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தார் கிழிந்த கம்பளி துணியால் ஆன ஆடையை அணிந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாங்க. அவர்களை பார்க்கும் போதே அவர்களுடைய வறுமை அப்பட்டமாக வெளிப்பட்டிருந்தது. அவங்களுடைய நிலையை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் கவலையால் வாடி நிறம் மாறிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவித பிப்போடு வீட்டுக்குள் சென்று விட்டு வெளியே வந்து தொழுகைக்கு அழைக்குமாறு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உத்தரவிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட இந்த தவிப்பு, இந்த கவலை நமக்கு யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோம்னு சொல்றோமே, அது உண்மையானது தானா? நீங்களும் நானும் இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், எத்தனை நிகழ்வுகளை கடந்து போயிருப்போம். நமக்குள்ள இந்த கவலையும் தவிப்பும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் நம்ம கிட்ட இருக்கு? சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு எங்களிடையே உரை நிகழ்த்தினார்கள். சூரா நிஸ்ஸால வரும் முதல் ஆயத்தையும் சூரா ஹஸ்ர்ல வரும் 18வது ஆயத்தையும் ஓதி காண்பித்தார்கள். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மக்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனிடம் தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, உங்களை அப்படிங்கிறது நம் அனைவரையும், ஒரே ஆன்மானா ஒரே மனிதன், அவரிலிருந்து தான் நம் அனைவரையும் படித்ததாக சொல்லி அதனால நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றான். ஒரே மனிதனிலிருந்து படித்ததற்காக அவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றானே, அது ஏன் இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஓதி காட்டினாங்க? அது ஏன்னு கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல அதை தொடர்ந்து பதில் சொல்றான். வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்குள் உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள், அதனால் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அப்படின்னு நீங்க சொல்றான் பாருங்க. நீங்க எல்லாரும் ஒரே மனிதனிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது நீங்கள் எல்லாருமே மனித குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உரிமை உள்ளவர்கள் தான். உரிமைனா என்ன? நாம மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வதும் நம் மீது விதிக்கப்பட்ட தார்மீக கடமை அப்படிங்கறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா? நாம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, உதவியா இருப்பது நமக்கு விதிக்கப்பட்ட கடமைன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? அப்படியே நாம ஒருத்தருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது? அவருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை தானே நமக்கு தோணுது. இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதவி செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்தானே அப்படிங்கிற நன்றி உணர்வு வருதா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கத்தை சரியாக உணர்ந்து முழுமையாக உள்வாங்கியதனாலதான் அவர்களால ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இரவிலும் பகலிலும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் மலை காற்றை விட வேகமாக தனது செல்வங்களை வாரி வழங்குவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாரி வழங்கும் குணத்தை ஏன் மலை காற்றுடன் ஒப்பிட்டாங்க? இந்த காற்று வேகமாக வீசும், நேரம் காலம் பார்க்காது, இனம் தேசம் பார்க்காது, காலையில் வீசினே மாலையில் ஏன் வீசணும் அப்படின்னு பார்க்காது, உனக்கு ஏன் வீச வேணும் உனக்கு ஏன் வீசல அப்படிங்கிறதையும் பார்க்காது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கத்தை சரியாக உணர்ந்திருந்தாங்க. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அவன் என்னை பக்கத்திலிருந்து உற்று நோக்கி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் காற்றை விட வேகமாக அவர்களால் உதவ முடிந்தது. இன்னும் அந்த மக்கள்கிட்ட சூரா அன்-நிசாவுடைய இந்த வசனத்தை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ருடைய 18வது வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்தவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஈமான் கொண்டவர்கள் என்ன நம்மளை பார்த்து அழைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்ட்ட கேட்குறான், இங்க ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி வச்சிருக்கிறீங்க, எதை செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, நீங்க என்ன செய்யறீங்கிறதையும் நான் நன்கு அறிவேன் அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க என்ன அஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, மறுமை நாளுக்காக முற்படுத்தணும்னா என்ன, எதை முற்படுத்தணும்? சஹாபாக்கள்லாம் இதை எப்படி விளங்கி வச்சிருந்தாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாக்கியத்துல மா கத்தமத் லிகாத் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பான். நீங்க நாளைக்குன்னு எதை முற்படுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக. முற்படுத்துறதுனா சேவிங், சேர்த்து வைக்கிறது, இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இந்த உலக வாழ்க்கையில சேவிங்னா எதுக்காக சேவிங் பண்றோம்? அதனோட பர்பஸ் என்ன? நம்மளுடைய பிற்காலம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நம்ம பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கையில எந்த சிரமமோ தடையோ பிரச்சனையோ இது போல கஷ்டங்கள் வராம இருக்கணும்னோ, நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல சிறுக சிறுகவோ செலவுல போக மீதம் உள்ளதையோ இன்னும் நம்மள சில பேர் இருக்கோம். இன்னைக்கு இப்ப கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பிற்காலத்துல கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா வாழணும்னு இப்படி நினைக்கிறவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கோம். இப்படி சேர்த்து வைக்கிறோம்ல, அது போல மறுமை நாளுக்காக நாம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாததுன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய மரணம் எப்பொழுது வரும்னு கேரண்டி இல்லாத இந்த உலகத்துல நமக்கு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுடைய சேஃப்டிக்காகவும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நாம எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கிறோம். அது போல அழிவில்லா மறுமை வாழ்வுக்காக நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? இப்ப சொல்லுங்க, நாம நாளைக்கு எதை முற்படுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக நாளை பிற்கால வாழ்க்கைக்காக நம்முடைய இத்தனை கால வாழ்க்கையில எதை முற்படுத்தி இருக்கிறோம்? சஹாபாக்களை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரு வசனங்களை ஓதி காட்டியதோட சஹாபாக்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு முடிந்ததோ அவ்வளவையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கும் சஹாபி சொல்றாங்க, உணவுப் பொருட்களும் ஆடைகளும் இரு பெரும் குவியல் போல சேர்ந்து விட்டதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 அத்தியாயங்களை ஓதி காட்டினாங்களே தவிர எங்கேயாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா? எப்படி சஹாபாக்கள் இதை சரியான முறையில் விளங்கிக்கிட்டாங்க? நமக்கு டைரக்டா சொன்னாலே சில சமயங்கள்ல விளங்காத போது சஹாபாக்களை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்ல வர்றாங்கன்னு எப்படி அவங்க சரியா விளங்கிக்கிட்டாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த சொல்றானா, ஏன் சொல்றான், என்ன சொல்ல வர்றான், சஹாபாக்களுக்கு சரியான புரிதல் இருந்தது. உலர் கோத்திருக்கிறவங்க வேற ஆள் இல்லப்பா, உன்னோட சகோதரன், அவர்களுக்கு நம்மிடம் உரிமை இருக்கு, நமது சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு சரியா புரிஞ்சு வச்சிருந்ததுனாலதான் சஹாபாக்களால இப்படி போட்டி போட்டு கொண்டு செய்ய முடிஞ்சது. இன்னும் சஹாபாக்கள் தக்குவாவை சரியாக விளங்கி வச்சிருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வை அதிகமா நேசிச்சாங்க, அல்லாஹும் அவர்களை அதிகமா நேசிக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய விரும்புவானோ அவனுடைய பிரதிநிதியா இருந்து இவங்க செய்ய ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான், ஹதீஸ் 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், உங்கள் பொறுப்பில் அவன் ஒப்படைத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுது? நம்மள்ட்ட இருக்கிறது எதுவுமே நமக்கு உரிமையானது அல்ல. நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், நாம சேர்த்து வைத்திருக்கும் செல்வம், இது எதுவுமே நமக்கு உரிமையானது இல்லை அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதனாலதான் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி, உங்களில் யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் அப்படின்னு கேட்டபோது அங்கிருந்த சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அழகிய தோட்டமான பைருக்காவை கொடுக்க முடிந்தது. தபூக் யுத்தத்தின் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 700 ஒட்டகங்களை தர்மமாக கொடுத்தார்கள். இன்னும் 1000 தினார்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தன்னிடம் இருப்பது எதுவும் தன்னுடையது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான், அவன் கேட்டா நான் கொடுக்கணும்,
அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தியது. அல்லாஹ் சொல்றானே ரதியல்லாஹு அன்ஹு வரதுவான்ஹு அப்படின்னு சொல்றானே, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா, அல்லாஹ் நம்மளை பொருந்த வேணாமா? அப்படின்னா நாம என்ன செய்யணும்? சஹாபாக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற இந்த ஹதீஸை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல ஒரு அடியானை பார்த்து கேட்பானாம், ஆதமின் மகனே, நான் நோயுற்றிருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்கவில்லையே. அதற்கு அந்த மனிதன் சொல்லுவானான், என் அதிபதியே, நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க முடியும்? நீ அகிலத்திற்கெல்லாம் அதிபதியாயிற்றே என்று கேட்பானாம். அதற்கு இறைவன், என்னுடைய இன்ன அடியான் நோயிட்டு கிடந்தார், நீ அவரை நலம் விசாரிக்கவில்லையே. நீ அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அதன் மூலம் என்னை அடைந்திருப்பாய் என்று நீ அறியவில்லையா? மேலும் அல்லாஹ் கூறுவான், ஆதமின் மகனே, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ உணவளிக்கவில்லையே. அதற்கு அந்த மனிதன், என் அதிபதியே, நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும்? நீ அகிலத்துக்கெல்லாம் அதிபதியாயிற்றே என்று கேட்பான். அதற்கு இறைவன், என்னுடைய இன்ன அடியார் பசியோடு இருந்தார், அவருக்கு நீ உணவளிக்கவில்லையே. நீ அவருக்கு உணவளித்திருந்தால் அதன் மூலமாக என்னை நீ அடைந்திருப்பாய் என்று நீ அறியவில்லையா என்று கேட்பான். தொடர்ந்து அல்லாஹ் கூறுவான், ஆதமின் மகனே, நான் தாகித்திருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் புகட்டவில்லையே. அதற்கு அந்த மனிதன், என் அதிபதியே, நான் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்ட முடியும்? நீ அகிலத்துக்கெல்லாம் அதிபதியாயிற்றே என்று கேட்பான். அதற்கு இறைவன், என்னுடைய இன்ன அடியான் தியாகித்திருந்தான், அவருக்கு நீ நீர் புகட்டவில்லையே. நீ அவருக்கு நீர் புகட்டி இருந்தால் அதன் மூலம் என்னை அடைந்திருப்பாய் என்று நீ அறியவில்லையா என்று கேட்பான். சரி, இப்ப சொல்லுங்க சகோதரிகளா, நாம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேணாமா? அவனுடைய பிரதிநிதிங்கிற பொறுப்பு நம்மளிடம் இருக்கே, அதை நம்ம சரியாக நிறைவேற்ற வேணாமா? அதனால அவன் தரும் வெகுமதிகளை இந்த உலகிலும் மறு உலகிலும் அனுபவிக்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகவும் அவனுடைய பொருத்தத்தை நாடியும் அவனிடம் கூலி எதிர்பார்த்தும் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகுத்து தந்த பாதையில நம்ம தர்மம் செய்ய நாடினால் அல்லாஹுவே அதற்கான வழிவகைகளை நமக்கு திறந்து விடுறான். இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ இரவிலோ பகலிலோ நாம தர்மம் செய்வதற்கான வாய்ப்பை அவன் திறந்து விடுறான். நாம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய எண்ணும் பொழுது அது சிறிய அளவோ பெரிய அளவோ, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதற்கு ஒம்மானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றது. அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. எவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவருக்கு அவருடைய நற்செயல்களின் பலன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகம் வழங்குபவன், யாவற்றையும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சூரா பக்கரா 261வது அத்தியாயத்துல இதை குறிப்பிடுறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தர்மத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே பரிசோதித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த ரமலானை அலங்கரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை எவ்வாறு அடைந்து கொண்டார்களோ அதுபோல நாமும் அவனுடைய நேசத்தை பெற்ற நன்மக்களாக ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.